அனைவருக்கும் வணக்கம். நான் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து February 3 திங்கட்கிழமை. ஸோ மறுபடியும் ஒரு வாரம் தொடங்கிருச்சு. நமக்கு வந்து இந்த வாரம் வந்து வார் ரூம் மாதிரி ஆயிடுச்சு. வாரம் திங்கட்கிழமை வர்றது, மறுபடியும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். சனிக்கிழமை வருது, திரும்பியும் 2 நாள் கிடைக்குது, இல்லை 1 நாள் கிடைக்குது, ஓய்வு எடுக்கிறோம், திரும்பியும் ஆரம்பிக்கிறோம். நிஜமாகவே கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை? பட் என்ன பண்ணுறது, மாதம் நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ்க்காக இதையெல்லாம் செய்ய வேண்டி இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் உற்சாகமாக வேலைக்கு போங்க, உற்சாகமாக வேலை செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ பி ஹாப்பி ஆல்வேஸ், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ். நம்ம எப்போ வேணாலும் அதை வந்து தேர்ந்தெடுக்க முடியும் அவுட் ஆஃப் எவ்ரிதிங். ஸோ மகிழ்ச்சியை எப்போதும் தேர்ந்தெடுங்க. அது ரொம்ப 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 முக்கியம். நேற்று வந்து ஜெயச்சந்திரன் பற்றி பேசியிருந்தோம். நானும் நண்பர் பரிசலும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி பாட்காஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை கேட்டுட்டு நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சாங்க. நிறைய புது இன்ஃபர்மேஷன்ஸ் சொன்னாங்க, புது சாங்ஸ் அனுப்பிச்சாங்க. சில பேர் வந்து இந்த பாட்டு கேட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும், இந்த பாட்டு கேட்டு பாருங்கள், ஐயோ இது சூப்பரான பாட்டு. மலையாள சாங்ஸ் நிறைய பேர் அனுப்பிச்சாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொன்னாங்க. அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒருத்தங்க அனுப்பிச்சிருந்தாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதாவது ஜெயச்சந்திரன் வந்து அந்த ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு பாடி அந்த பாட்டு வந்து பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சாமா. ஹிட் ஆனப்போ அந்த பாட்டு எப்பெல்லாம் வந்து டிவியில் ஒளிபரப்பாகுதோ அப்போல்லாம் கேரள தமிழ்நாடு காட்டுப்பகுதியில் சில யானைகள் வந்து அந்த பாட்டு எப்போல்லாம் ஓடுதோ அப்போல்லாம் வந்து நின்று கேட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் இசைக்கு வந்து, அதுவும் குறிப்பாக இளையராஜாவோட இசைக்கு வந்து அந்த சக்தி இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். அது வந்து நிச்சயமாக நிறைய பேரை இழுத்துருக்கோம். அது குறிப்பாக யானைகளை வந்து இழுத்துட்டு வந்து கேட்க வச்சிருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஏன்னா ஜெயச்சந்திரனோட அஞ்சலி குறிப்பில் வந்து அந்த விஷயத்தை வந்து எழுதியிருந்திருக்காங்க கேரளாவில். அப்போ அதை வந்து எனக்கு பகிர்ந்துட்டு இது எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியல, வேணால் நீங்கள் தேடி பாருங்கள் அப்படின்னு நம்ம நண்பர் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய அவரை பற்றின தகவல்கள், அவரை பற்றின நிறைய ஆச்சரியப்படுத்துகிற சில விஷயங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. குறிப்பாக அவர் கர்நாடக இசை தெரியாதாம்மா. கர்நாடக சங்கீதம் தெரியாத ஒரு மனுஷன் பயங்கரமாக பாடியிருக்காரு. அதுவும் குறிப்பாக இளையராஜாவுக்கு அவர் பண்ண சில பாடல்கள்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல தேர்ந்த கர்நாடக இசைக்கலைஞர் பண்ண மாதிரியான பாடல்கள் பாடியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் சஜஷன்ஸ், அந்த சாங்ஸ் எல்லாமே நான் கேட்டேன். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா சாங்ஸும் கேட்டேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த புது ப்ளேலிஸ்ட் அதில் தான் எப்போவுமே ஆர்வம். ஸோ அந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பகிர்வு தான் எனக்கு வந்து இந்த பாட்காஸ்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பெரிய ரிவார்டு என்னென்னா, உங்களோட தினம் நடக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியான உரையாடல் தான் எனக்கு கிடைக்கிற ரிவார்டு. ஏன்னா இந்த பாட்காஸ்ட்லேருந்து எந்த பணமும் நமக்கு வராது, லைக்ஸ் வராது, ஒன்றுமே வராது. ஆனால் உங்களோட நான் பண்ணுற இந்த தினமும் பண்ணுகிற இந்த உரையாடல் தான் எனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ரிவார்டு. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து இதே மாதிரி ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு வேறு ஒரு சூப்பர் டாபிக் பேசுவோம். இன்னும் ஃபன்னாக, இன்னும் ஜாலியாக ஒரு டாபிக் வந்து எவ்ரி சண்டே அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி சண்டே வந்து நம்ம ஒரு கெஸ்ட்டுக்கான டேவாக ஃபிக்ஸ் பண்ணலாம். நடுவில் யாராவது கெஸ்ட்டு நம்மக்கிட்ட சிக்கினாங்கன்னா அவங்களையும் ஒரு நாள் உட்கார வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது. எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் நேற்று வந்து இந்தியா இங்கிலாந்து மேட்ச் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இங்கிலாண்டை வந்து அடித்து நொறுக்கிட்டாங்க. ஒரே ஃபன்னாக இருந்துச்சு, ஜாலியாக பார்த்துட்டு இருந்தேன். அதில் அபிஷேக் சர்மா வந்து அடின்னு அடித்தாப்புல சிக்ஸராக.
ரொம்ப நல்லா ஜாலி ஃபன்னாக இருந்தது. அப்புறம் நானும் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டேன். எனக்கு வந்து இந்த கோயம்புத்தூர்லேருந்து சென்னை டு கோயம்புத்தூர் வந்து இந்த டே ட்ரெயின் இருக்குல்ல, இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், அது வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ரெயினில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வாட்டி போயிருப்பேன் சென்னை டு கோயம்புத்தூர் 20 இயர்ஸாக. எனக்கு அந்த ட்ரெயின் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ரெயினில் வந்து வினோதமான வித்தியாசமான மனிதர்கள் நிறைய பேரை பார்க்க முடியும். அதை பற்றி ஒரு நாள் நான் பேசணும் அப்படின்னு நினச்சிருக்கேன், பார்க்கலாம். ஏன்னா இந்த டே ட்ரெயின்ஸ் வந்து எப்போதுமே ஒரு நல்ல அனுபவம் கொடுக்கக்கூடியது. எப்பாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அதில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். அப்புறம் பெருசாக டாபிக் இல்லாமல் பேசும்போது மக்கள்லாம் போர் அடிக்குதுன்றாங்க. உண்மையை சொல்லணுன்னா நம்ம எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் எந்த ஸ்கிரிப்டும் இல்லாமல் இந்த பாட்காஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் சம்டைம்ஸ் போர் அடிக்க தான் செய்யும். போர் அடிக்காத சில நாட்கள் வந்து ரொம்ப சூப்பராகவும் அமைஞ்சிருக்கு. ஏன்னா அது நம்ம ஒரு ஃப்ளோவில் ஒரு டாபிக் எடுக்கிறோம் இல்லையா, அந்த டாப்பிக்கில் இருந்து தான் அது வருது அப்படின்னு நினைக்கிறேன். சமீபத்தில் ஒரு நாள் நான் வந்து இளையராஜா பாட்டு ஒன்று வந்து கேட்டுட்ருந்தேன். அந்த பாட்டு ரொம்ப சுமாரான பாட்டு தான். என்னடா அது இளையராஜா போட்ட பாட்டு மாதிரியே இல்லையே, இது என்ன இவ்வளோ சுமாராக போட்டிருக்காரு அப்படின்னு. பட் அவரும் சுமாரான பாட்டு போடுவார் தான் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, எனக்கு வந்து அது ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. என்னென்னா அவர் வந்து எல்லா சாங்கும் முழு மனசோட ஹாப்பியாக அவர் வந்து போட்டுக்கிட்டே இருக்கார். பட் என்னென்னா அதில் சிலது வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருது, சிலது சுமாராகவும் வருது. பட் அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டுக்கல, தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டே இருக்கார். இந்த தொடர்ச்சியாக இயங்கிறது இருக்குல்ல, நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா நிறைய, அதுவும் குறிப்பாக ஆர்ட்டில் இருக்கிறவங்க, புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுறவங்க, புது விஷயங்கள் ட்ரை பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, பண்ணுற எல்லாமே 100% கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். 100% எது பண்ணாலும், இப்போ நம்ம வந்து ஒரு சிறுகதை எழுத நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா எல்லா சிறுகதையும் சூப்பர் சிறுகதையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு கவிதை எழுதுறீங்கன்னா எல்லா கவிதையும் சூப்பர் கவிதையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி நீங்கள் ஒரு பாட்டு பாடுறீங்கன்னா எப்போவுமே சூப்பராக பாடிடணும் அப்படின்னு நினைப்போம். அப்படியெல்லாம் எல்லாம் பண்ணுறது எல்லாமே மாஸ்டர் பீஸாக இருக்கணும் அப்படின்லாம், கிளாசிக்காக இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. சில சமயம் சிலது சுமாராக இருக்கும், சிலது நல்லாவும் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இளையராஜாவோட அந்த இசையை கேட்கும்போது அதுதான் தோணுச்சு. அவர் வந்து நான் வந்து போடுற எல்லா பாட்டுமே காலத்தால் அழியாத பாடல்களை தான் நான் போட போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டுலாம் அவர் போடல. அவர் ரொம்ப விரும்பி ஹாப்பியாக அவர் பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அது தனக்கான அமரத்துவத்தை வந்து அது அடைஞ்சிருக்கு. அது எப்போ அடையும்னா, உங்களுடைய விடாமுயற்சி இல்லை, அது வந்து தொடர்ச்சியான பங்களிப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, முழு ஈடுபாட்டோட ஆத்மார்த்தமாக தொடர்ச்சியாக ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த அமரத்துவத்தை நம்ம எட்ட முடியும். புதுசாக வந்து புதுசாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரு வின்னிங் ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை விடவே மாட்டோம். அதுலேயே வந்து ஸ்ட்ரக் ஆயிரும், அதையே திரும்ப பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ இந்த ரீல்ஸ்லலாம் நம்ம நிறைய இப்போ அதை பார்க்குறோம். என்னென்னா, ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தில் ஹிட் ஆகிட்டாருன்னா வாழ்க்கை ஃபுல்லாக வருஷக்கணக்காக அதையே செஞ்சுக்கிட்டு இருப்பாப்புல. இப்போ வந்து சிரிங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து இந்த முத்துராஜுன்னு நினைக்கிறேன் அவர் பேர், அவர் வந்து பண்ணுறாரு. உடனே எல்லாரும் அதை கவனிக்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா அதையே திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கார். இந்த வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒரு திவாகரன் ஒருத்தர் இருக்காப்புல, ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர். அவர் முதல்ல நடித்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரோடது ஏதோ ஒரு கோமாளி சிஸ்டர் ஹிட் ஆகும், அதையே வாழ்க்கை ஃபுல்லாக பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ என்ன ஆகும்னா, ஒன்று நமக்கு வந்து ஒர்க் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதையே நம்ம திரும்ப செய்யக்கூடியவங்களாக மாறிடுறோம். அப்படி இல்லாமல் புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். புது மாற்றங்கள் வந்து நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. இளையராஜா வந்து அதை நிறையா பண்ணியிருக்காரு. அவர் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. இப்போ ஆகாய வெண்ணிலாவேன்னு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் வந்து அவர் அதில் வந்து ஏதோ ஒரு புதுமை வந்து செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்னால் டெக்னிக்கலாக சொல்ல முடியாது. ஆனால்
நிறைய பேர் அதை சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து ரொம்ப கஷ்டம், பொதுவாக அந்த மாதிரியான ஒரு பீட்டில் வந்து அதை பண்ணுறது ரொம்ப சிரமம் அப்படின்னு. அப்புறம் ஒரு நல்ல கிராமத்து பாடலை வெஸ்டர்னாக கொடுப்பாரு, வெஸ்டர்ன் பாடலை வந்து கிராமத்து பாடல் மாதிரி கொடுப்பாரு. அவர் எப்போவுமே கீப்ஸ் ஆன் இன்னோவேட்டிங், அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. சமீபத்தில் போன வாரம் வந்து சன் டிவி சன் நியூஸ் குணசேகரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இளையராஜா ஒரு பேட்டி எடுத்திருந்தார். அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே அது வந்து ஒரு மாதிரி கேட்டு பாருங்கள். அந்த இளையராஜாவோட ஆன்மா வந்து அந்த பேட்டி வந்து டச் பண்ணியிருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இதுதான் என்னென்னா, நான் இன்றைக்கி பேசணும்னு நினச்சது வேற ஒரு விஷயம், அதையும் இன்றைக்கி பேசிடலாம். ஆனால் இந்த விஷயத்த எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். நீங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறீங்க, இல்லை தொடர்ச்சியாக ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எப்போவுமே கிளாசிக்காக மாஸ்டர் பீஸாக அது வராது. சில நாளில் அது சொதப்பல் நடக்கும். அது வந்து எப்பேற்பட்ட கலைஞனாக இருந்தாலும் அந்த சொதப்பல்கள் தான். என்னென்னா, நம்ம பெரும்பாலான நேரத்தில் நம்மளுடைய மாஸ்டர்ஸ் எல்லோரும் பண்ண பெஸ்ட் ஒர்க்ஸ் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு காட்டப்படுது. அவங்க பண்ண ஒர்ஸ்ட் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. இல்லைன்னா நம்ம அதை வந்து பெருசாக ஒர்ஸ்ட்டாக நினச்சிக்க மாட்டோம். இப்போது இவர் இருக்கார், மனுஷபுத்திரன் இருக்கார். அவர் டெய்லியும் எழுதிக்கிட்டே இருப்பார், கவிதையாக எழுதி தள்ளிக்கிட்டே இருப்பார். வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே இவ்வளோ கவிதை எழுதுகிற ஒரு கவிஞரை நம்ம கண்டே பிடிக்க முடியாது. ஒரு 2500 கவிதை எழுதுகிறாரு, 3000 கவிதை எழுதுகிறாரு. ஆனால் 3000ம் சூப்பராக இருக்குமானால் நோ. ஆனால் அதில் ஒரு 100 வந்து ஒரு வேர்ல்டு கிளாசிக்காக இருக்கும். அந்த 100 தான் அவர் எட்ட நினைக்கிற அந்த அமரத்துவத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த 100 தான் அவருக்கான அடையாளமாக மாறும். அதுக்கு அவர் 3000 கவிதைகள் எழுத வேண்டியிருக்கு. நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம எழுதுகிறதே மொத்தம் 100 தான், அந்த 100ம் பெஸ்ட்டாக வரணும்னு ஆசைப்படுவோம். அப்படியெல்லாம் கிடையாது. எழுதிக்கிட்டே இருக்கணும், தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டே இருக்கணும், தொடர்ச்சியாக சலிப்படையாமல். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒரு மொக்கையாக ஒன்று பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 3 நாள் முன்னாடி நான் ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தேன் அட்வைஸ் பற்றதை பற்றி. எல்லோரும் வந்து அது கேட்டுட்டு என்னையா அது மொக்கை போட்டு சாவடிக்கிற அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. எஸ், எனக்கும் அது ஃபீல் ஆச்சு அப்படின்னு தான் நான் போட்டேன். ஏன்னா அன்றைக்கி வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் வந்து கோயம்புத்தூரில் இருந்தேன், மைக் இல்லை, நான் ஒரு ரூம்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு யாரோ வந்து கதவை தட்டுறாங்க, ஏதோ ஒன்று கேட்குறாங்க, என்னோடய கான்சன்ட்ரேஷன் செதறுது. நான் என்னால் சரியாக ஆழ் மனசுலேருந்து பேச முடியல. ஸோ அதனால் அது அன்றைக்கி சரியாக வரல. இட்ஸ் அ பேட் டே. நம்ம முன்னாடியே பேட் டே பற்றி ஒன்று பேசியிருக்கோம், பேட் டேஸ் ஆர் ஓகே அப்படின்னு. அது மாதிரி தான் இட்ஸ் அ பேட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஓகே. சம்டைம்ஸ் பேட் ப்ராடக்ட் இருக்க தான் செய்யும். இப்போ சச்சின் தெண்டுல்கர் இருக்கார், அவர் என்ன அண்ணன் எல்லா மேட்சுமா செஞ்சுரி அடிச்சிட்டாரு. சில மேட்சஸ் வந்து அவர் டக் அவுட் ஆவார், சில மேட்ச் 20 ரன் அடிப்பார். ஆனால் 100 மேட்ச் மட்டும் 100 சதம் அடிச்சிருக்காரு. அதுதான் அவரோட வரலாற்றில் பேசப்படும். நாமளும் அது மாதிரி தான். நம்ம எல்லாருமே அது லைஃப்பில் இருக்கலாம், உங்களோட வேலையில் இருக்கலாம். வேலையில் கூட டெய்லியும் நீங்கள் வந்து 100% ஃபுல் எஃபர்ட் போட்டு வேலை பார்த்துட முடியாது. சில டேஸ் வந்து சுமாராக வேலை பார்ப்போம், சில டேஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வேலை பார்ப்போம். ஸோ அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ச்சியாக இயங்கிட்டே இருக்கணும், இன்னோவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த சச்சின் உதாரணத்தையே நான் சொல்கிறேன். சச்சின் வந்து அவர் தன்னை வந்து மேம்படுத்திக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு பவுலருக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, பிச்சுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய ஆட்டங்களை வந்து மாற்றிக்கிட்டே இருந்தார். அதில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். ரொம்ப காலம் அவருக்கு வந்து ஃபார்மில் இல்லை, அவரால் சரியாக விளையாட முடியல. அப்போ அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஷாட் அடித்து அவுட் ஆகிட்டே இருக்கிறதுனால ஆஸ்திரேலியாவில் போய் விளையாடும் போது அந்த குறிப்பிட்ட ஷாட்டை வந்து ஆடாமல் கிட்டத்தட்ட ஒரு 300 பந்துகளுக்கு வந்து ஆடாமல் இருந்து சதம் அடித்தார். அது வந்து ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இதுதான் இந்த இயங்கிக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, தன்னை மாற்றிக்கிட்டே இருக்கிறது, தன்னோட இதை வந்து சேஞ்ச் பண்ணுறது, இனோவேட் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் என்ன ஆகும்னா, அந்த மாஸ்டர் பீஸோ கிளாசிக்கோ இல்லை நம்ம எது செஞ்சாலும் அதில் ஒரு எக்ஸலன்ஸையும்
எட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்ன ஒன்றுன்னா, நம்ம பண்ணுற அந்த விஷயம் வந்து சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறதே நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நான் நிறைய கவிதை தொகுப்பு பார்ப்பேன். பல வருஷமாக கொஞ்சம் கூட முன்னேறாமல் அதே லெவல்லே இருக்கிற கவிஞர்கள் இருக்காங்க. டெய்லியும் கவிதை எழுதிட்டுருப்பாங்க, டெய்லி கவிதை எழுதுவாங்க, தினமும் சிறுகதை எழுதுவாங்க, தினமும் கட்டுரைகள் எழுதுவாங்க. ஆனால் 1% கூட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கவே இருக்காது. ஏன்னா they don't innovate, they don't ட்ரை நியூ திங்ஸ். அதில் வந்து மாற்றங்கள் பண்ணி பார்க்கணும், புதுசாக கற்றுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஃபார்மெட் வச்சுருப்பாங்க. அதான் சொன்னேனே, இந்த முத்துராஜன் அந்த காமெடி சொல்கிறவர், அவர் மாதிரி அது அந்த ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிடுவாங்க. அதையே திருப்பி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை, இலக்கணங்கள் எல்லாத்தையும் மீறி பார்க்குறவன் இருக்கான் பாருங்கள், அவன் தான் அந்த அமரத்துவத்தை அடைய முடியும். இலக்கணங்கள், அதுக்கு முதல்ல இலக்கணங்களை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அதை எல்லாத்தையும் மீறி அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறவன் தான் வந்து அந்த இம்மோர்டலாக மாற முடியும். ஸோ விதவிதமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கணும், விடாமல் பண்ணுறதெல்லாம் மாஸ்டர் பீஸ்ன்னு எதிர்பார்க்கக்கூடாது. அவ்வளோதான். ஸோ இந்த விஷயத்தை வந்து சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அது வந்து இன்றைக்கி நம்ம ராஜா சார் புண்ணியத்தில் அதை வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் எல்லோரும் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு மேட்ரு, பட்ஜெட் பற்றியும் பேசணுன்னு நினச்சேன். எத்தனை பேர் நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க பட்ஜெட்டை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட்ஜெட்டை வந்து எல்லோருமே கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். அது வந்து எனக்கும் அதுக்கு என்னங்க சம்மந்தம், வெறும் நம்பர்ஸாக இருக்கும். 2000 கோடி 10,000 கோடி 1,00,000 கோடிம்பாங்க, அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிலாம் நம்ம நினைப்போம். அப்படியெல்லாம் கிடையாது. அது எல்லாமே நம்மளை நேரடியாக பாதிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போது இந்த பட்ஜெட் எடுத்துக்குவோம். இந்த பட்ஜெட்டில் வந்து 12 லட்சம் வரைக்கும் நோ டேக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் பரப்பப்படுது. பாரு எப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனால் உண்மையில் அதனால் எல்லாருக்கும் பயன் இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. ஆனால் இது ஒரு சாதனையாக பரப்பிகிட்டே இருக்காங்க. எல்லா மீடியாவும் நியூஸும் இதை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. பட் மிஸ் பண்ண விஷயம் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த 12 லட்சமே கூட எத்தனை பேருக்கு பலன் அளிக்கும்னு நம்ம நினைக்கிறோம்? நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி பேரில் வெறும் 2 கோடி பேர் தான் டேக்ஸ் கட்டுறாங்க. அதில் இந்த 1 லட்சம் இந்த ரேஞ்சில் இருக்கவங்க ஒரு 1 கோடி பேர் இருப்பாங்க. அவ்வளோ பேருக்கு தான் அது பலன் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை என்னமோ பயங்கரமாக இது இப்போ சாதனை ஒன்றும் கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போவுமே 4 லட்சம் வரைக்கும் தான் நமக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ. முன்னாடி 3 லட்சமாக இருந்துச்சு, இப்போ 4 லட்சம் இருக்குது. அதுக்கு மேலே டேக்ஸ் ரீபேட் இருக்குது 12 லட்சம் வரைக்கும். ஸோ அது மூலமாக நமக்கு இப்போதைக்கு டேக்ஸ் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி இதை வந்து பயங்கரமாக இது என்னென்னா, இன்கம் டேக்ஸில் ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம்னு 2 இருக்குது. இந்த ஓல்டு ரெஜிம் வந்து அவங்க மொத்தமாக முடிச்சு விட போகிறாங்க. ஓல்டு ரெஜிமில் வந்து நிறைய டேக்ஸ் டிடக்ஷனுக்கான விஷயங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் இல்லாமல் இப்போ இந்த நியூ ரெஜிமில் இவ்வளோ தான் டேக்ஸு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு ஒழுங்காக காசு கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிப்பாங்க. இதுக்கு எல்லாரையும் மாற்றுறதுக்கான ஒரு முயற்சியாக தான் நான் இதை பார்க்குறேன். அநேகமாக இந்த வருஷத்தோட இந்த ஓல்டு ரெஜிமை முடிச்சிடுவாங்க. எனக்கு இந்த ஓல்டு ரெஜிம் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, அதில் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறதுல டேக்ஸ் டிடக்ஷன் வாங்க முடியும். அதுக்காக வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வச்சுக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய டேக்ஸ் டிடக்ஷனுக்கான விஷயங்கள் வச்சுருப்பாங்க. இது வந்து நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். நான் வந்து டெய்லி 9 to 5 வேலையில் இருக்கும்போது இந்த டேக்ஸ் டிடக்ஷனுக்காகவே வருஷம் ஒரு சின்ன தொகை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். 3 வருஷம் லாக்இன் பீரியட் கொடுப்பாங்க. 3 வருஷம் அந்த பணத்தை நம்ம எடுக்க முடியாது, ஆனால் நமக்கு டேக்ஸு வந்து டிடக்ட் ஆகும். அப்புறம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் நான். இன்சூரன்ஸ் போட்டால் அந்த பணத்துலேருந்து நமக்கு ஒரு டிடக்ஷன் கிடைக்கும். இது எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணி நம்ம டேக்ஸ் டிடக்ஷன். ஆனால் ஓல்டு ரெஜிம் இருக்குது. இப்போது நீங்கள் டேக்ஸ் டிடக்ஷன் வேணும்னா போய் எடுக்கலாம். ஆனால் என்னென்னா அதிகமாக்கிட்டாங்க வரி. உங்களுக்கு வந்து இப்போ நியூ ரெஜிம் தான் போய் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தை உருவாக்குறாங்க. இதனால் எனக்கு இந்த விஷயத்தை நான் வந்து லூஸ் பண்ணுறேன். ஒரு மிடில் கிளாஸ் பையனாக, ஒரு மிடில் கிளாஸ் ஆளாக
நமக்கு வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அது வந்து ஃபோர்ஸ்டாக இருந்தாலும் அட்லீஸ்ட் நமக்குலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இந்த மாதிரி ஃபோர்ஸ்டாக ஏதாவது நடந்தால் தான் உண்டு. இன்சூரன்ஸாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி ஃபோர்ஸாக ஏதாவது நடந்துச்சுன்னா தான் நம்ம பண்ணுவோம். நான் வந்து இன்சூரன்ஸுமே இந்த டேக்ஸ் டிடக்ஷனுக்காக தான் அப்போ போட்டிருந்தேன். அதை தான் நான் இப்போவும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து நம்மக்கிட்டேருந்து அடிப்படையாக ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. நம்மெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் சேமிக்கிறதுக்கும் அது எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்க இந்த பட்ஜெட்டில். சரி, ஓகே, போகுது அப்படின்னு விட்டுறலாம். அதே மாதிரி தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலத்தையே அவங்க மறந்துட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய போன வருஷம்லாம் எக்கச்சக்க புயல்கள் வந்துச்சு, நிறைய வெள்ளம் மாதிரியான சேதங்கள் நடந்துச்சு. அதுக்காக நிறைய நிவாரண உதவி கேட்டிருந்தோம். 10,000 கோடி வரைக்கும் கேட்டிருக்காங்க. அது எதுவுமே சொல்லலை. சரி, நம்ம போகுது. வயநாடுலாம் கம்ப்ளீட்டாக வைப் அவுட் ஆயிடுச்சு. வயநாட்டில் வந்து புதுசாக தான் அந்த ஒரு பெரிய மாவட்டத்தையே உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அங்கே. அந்த கேரளாவுக்கும் எதுவுமே கொடுக்கல. வயநாடு இதுக்கு நிவாரண உதவியே மத்திய அரசுக்கிட்டேருந்து வரலை. எவ்வளோ பெரிய இது பாருங்கள், பாகுபாடு பாருங்கள். கர்நாடகாவை மறந்துட்டாங்க, கர்நாடகாவையும் அடித்து தூக்கிட்டாங்க சார். அதாவது இந்த பட்ஜெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் அப்படிங்கிற ஒரு மாநிலமே இருக்கிற மாதிரியான ஒரு இதே இல்லை. ஆந்திராவுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்கே சந்திரபாபு நாயுடுவோட அவங்க கூட்டணியில் இருக்கிறனால அவங்கள கூல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அப்படியே இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் பீகாரில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே இந்த வருஷம் எலெக்ஷன்ஸ் வருது. இப்படி தான் இருக்குது நம்ம நிலமை. ஆனால் மக்கள்லாம் வந்து இந்த 12 லட்சம்னு அதே பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் பயன்பெற போகிறது ரொம்ப சின்ன ஒரு ஆளுங்க தான். இவங்க பெட்ரோல் டீசல் மேலே வரி குறைச்சிருந்தாங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதெல்லாம் பண்ணவே இல்லை. நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க. பெரிய வேலை வாய்ப்பை பெருக்கிறதுக்கோ இந்த மினிமம் வேஜஸில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கோ எதுவுமே இல்லாமல் ஒரு டொக்கு பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. சரி, ஓகே, மிடில் கிளாஸை வந்து ஹாப்பி பண்ணணும்னு முடிவு பண்ணி ஒன்று பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஆனால் அதுவுமே அப்பர் மிடில் கிளாஸ் தான். 1 லட்சம் மேலே சம்பளம் வாங்குகிற அப்பர் மிடில் கிளாஸு ஹாப்பியாக இருப்பாங்க. 50,000 வாங்குறவங்களுக்கு இதனால் என்ன பயன்னா ஒன்றும் கிடையாது. ஆஸ் யூஸ்வல் அவன் வந்து எல்லாத்துக்கும் மாங்கு ஜிஎஸ்டி கட்டிட்டு உட்காந்துரும். நம்ம எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி கட்டுறோம். இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிறதுல 50,000 சம்பாதிச்சிங்கன்னா 20,000 இந்த மாதிரி வரிக்கு தான் போகுது. 30,000 தான் நம்ம கைக்கு வருது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் நம்மெல்லாம் இன்றைக்கி இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான பட்ஜெட் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதோட பேசிக்காக அங்கே என்ன நடக்குதுன்னாவது பார்த்துக்கோங்க. என்னென்னா, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, இல்லை நான் ஒரு ரிட்டையர்ட் பர்சனு, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்லாம் இருக்க வேண்டாம். எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் அதில் வந்து ஒரு பங்கு இருக்குது. ஸோ எல்லோரும் நிச்சயமாக இந்த பட்ஜெட் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து வரி போடுறாங்க, எந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து வரி விலக்கு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இது நம்மளுடைய அன்றாடத்தை நேரடியாக பாதிக்கக்கூடியது இது எல்லாமே. ஸோ அதனால் இந்த மாதிரியான செய்திகளில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க. அதனால தான் நான் கொஞ்சமாவது இதை பற்றி சொல்லுவோம். அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நண்பர்கள் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்ல. அதனால தான் நான் அந்த பட்ஜெட் மாதிரியான விஷயங்களையும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த திங்கட்கிழமை எல்லோரும் பத்திரமா ஸ்லோவாக பொறுமையாக ஆஃபீஸ்க்கு ட்ரைவ் பண்ணிட்டு போகிறவங்களா இருந்தால் ட்ரைவ் பண்ணிட்டு போங்க. ஒரு வேளை ஜிம்மிலையோ இல்லை பார்க்லேயோ வாக்கிங்கில் இருக்கிறவங்க பொறுமையாக வாக் பண்ணுங்கள். பொறுமையாக எது செஞ்சாலும் பொறுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் எப்போவுமே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். குக் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பொறுமையாக குக் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி வீக். நல்லா ஹாப்பியாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்மைல் அ லாட். ஏன்னா இட் ஹெல்ப்ஸ் யூ. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் நாளை இன்னொரு உரையாடலோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட். நன்றி.